ஓம் ஸ்ரீ குருவே நமக. அத்தியாயம் 6. ஸ்ரீ ராமநவமி உற்சவம். பாடுபடுவது ஆன்மீக லாபத்திற்காகவோ உலகியல் சுபிக்ஷத்திற்காகவோ எதற்காக இருப்பினும் சரி, எங்கு சத்குரு படகோட்டியாக இருக்கிறாரோ அங்கு அவரே படகை அக்கறை சேர்க்கிறார். சத்குரு என்ற வார்த்தை உள்ளத்தில் நினைக்கும் போதே சாயி மனக்கண் முன் தோன்றுகிறார். நிஜமாகவே என் முன் தோன்றி தம்முடைய வரம் நல்கும் கரத்தை என் இதயத்தின் மீது வைக்கிறார். அவருடைய வரம் தரும் கரம் துணியிலிருந்து வந்த சாம்பலுடன் என்னுடைய நெற்றியில் படும்போது இதயம் ஆனந்தத்தால் பொங்குகிறது. அன்பினால் கண்ணீர் ஆறாக பெருகுகிறது. குருவினுடைய ஹஸ்தஸ்பரிசம் பிரளய காலத்து அக்னியாலும் அழிக்க முடியாத சூக்கும சரீரத்தை அழித்துவிடும் அற்புத சக்தி வாய்ந்தது. கரம் தீண்டுவதாலேயே சூக்கும சரீரம் சாம்பலாகி விடுகிறது. கடவுளை பற்றியோ புராணங்களை பற்றியோ தப்பித்தவறி ஏதாவது காதில் விழுந்தாலே தலைவலி வருபவர்களுக்கும் அல்லது உடனே வெடித்து சிதறி பிதற்றும் நாஸ்திகர்களும் கூட குருவினுடைய கரம் தீண்டுதல் சாந்தியை அளிக்கும். அப்பேற்பட்டவர்களுக்கும் கூட தாமரை போன்ற தம் கையை அவர் நம் தலையின் மீது வைக்கும்போது பல ஜென்மங்களாக பரிபக்குவம் அடைந்த அனைத்து விதமான கர்ம அழுக்குகளும் வெள்ளத்தில் அடித்து செல்லப்படுவது போல் இல்லாது போய்விடுகிறது. சாயியின் அன்பார்ந்த பக்தர்கள் தூய்மையடைகின்றனர். அவருடைய சுந்தரமான உருவத்தின் மேல் பார்வை படும்போது பரவசத்தால் தொண்டை அடைக்கிறது. ஆனந்த கண்ணீர் பெருகுகிறது. இதயத்தில் அஷ்டபாவம் எழுகிறது. நானே அது என்னும் பாவம் எழுப்பப்பட்டு நிஜமான ஆனந்தத்தை உள்ளிருந்து மலர செய்கிறது. நான் நீ என்னும் வேறுபாட்டை முழுவதும் அழித்து முழுமுதற் பொருளோடு ஐக்கியமாகி விடுவதை கொண்டாடுகிறது. எந்த புராணத்தை படித்தாலும் ஒவ்வொரு கட்டத்திலும் சத்குருவின் ஞாபகமே வருகிறது. ஆகவே சாயிதான் ராமனாகவும் கிருஷ்ணனாகவும் தோன்றி தம்முடைய காதையை நம்மை பாராயணம் செய்ய வைக்கிறார். ஸ்ரீமத் பாகவதம் கேட்கலாம் என்று உட்கார்ந்தால் உத்தவ கீதையை பக்தர்களின் நன்மைக்காக பாடும் ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மா நகத்திலிருந்து சிகை வரை சாயியாகவே காட்சியளிக்கிறார். ஒரு விஷயத்தை தெளிவாக விளக்க முயலும் போது சாதாரண பேச்சிலேயே திடீரென்று சாயியினுடைய கதை ஏதோ ஒன்று ஞாபகத்திற்கு வருகிறது. எழுத வேண்டும் என்ற சங்கல்பத்துடன் ஒரு தாள் காகிதத்தை எடுக்கிறேன். ஆனால் ஒரு அக்ஷரமும் வெளிவருவதில்லை. எனினும் சாயியே அவருடைய அருளால் என்னை எழுத உணர்வூட்டும் பொழுது எழுதுகிறேன் எழுதுகிறேன் எழுதி கொண்டே இருக்கிறேன். எப்போதெல்லாம் அகங்காரம் தலை தூக்குகிறதோ அப்போதெல்லாம் அவருடைய கையால் அதை எழும்ப முடியாமல் செய்து விடுகிறார். அத்தோடு மட்டுமல்லாமல் தம்முடைய சக்தியை சிஷ்யனின் மீது பாய்ச்சி அவனை அருளாளனாக ஆக்கிவிடுகிறார். மனதாலும் வாக்காலும் செய்கையினாலும் சாயி பாதங்களை முழுமையாக சரணடைந்து விட்டால் அறம், பொருள், இன்பம், வீடு இவை நான்கும் நம்மை தாமாகவே வந்தடைகின்றன. கர்மம், ஞானம், யோகம், பக்தி இந்நான்கும் இறைவனை அடையும் வழிகளாகும். இந்நான்கு பாதைகளும் நம்மை வெவ்வேறு திசைகளில் அழைத்து சென்றாலும் கடைசியில் போய் சேரும் இடம் ஒன்றே, ஈஸ்வர பிராப்தியே, அதாவது இறைவனை அடைவதே. பக்தி மார்க்கம் பள்ளம் படுகுழிகள் நிறைந்த கருவேலம் காட்டை கடந்து செல்வது போல் கடினமானது. ஒருவரே நடக்கக்கூடிய ஒற்றையடி பாதையாக இருந்தாலும் நேராக இறைவனின் அண்மைக்கு அழைத்து செல்லும். இதை கடப்பதற்கு சுலபமான வழி முட்களை தவிர்த்து ஒவ்வொரு அடியாக பயமின்றி எடுத்து வைக்க வேண்டியதுதான். இதையே அன்னையாகிய குரு தெளிவாக எச்சரிக்கிறார். மனமென்னும் செழிப்பும் வீரியமும் உள்ள மண்ணில் பக்தி என்னும் நீரை பாய்ச்சினால் வைராக்கியம் முளைக்கிறது, ஞானம் மலர்கிறது, பரவச நிலை பீரிட்டு கைவல்யம் கைகூடுகிறது, ஜனனமும் மரணமும் நிச்சயமாக விலகி விடுகின்றன. மூல பரமாத்மா தனித்து செயல்படக்கூடிய சித்திகள் நிறைந்தது. அதுவே சத் சித் ஆனந்தம் என்னும் முக்கூட்டான சக்தி.
பக்தர்களுக்கு போதனை செய்வதற்காக அவதாரம் செய்கிறது. பிரம்மம் சச்சிதானந்தமாக மாறும்போது மாயையும் செயலாற்ற ஆரம்பித்து சத்துவம், ராஜசம், தாமசம் ஆகிய குணங்களின் மூலம் தம்மை வெளிப்படுத்திக் கொள்கிறது. களிமண் ஓர் உருவமாக வடிவமைக்கப்படும் போது பானை என்று பெயர் பெறுகிறது. பானை உடைந்து விட்டால் பெயரும் உருவமும் அடையாளமும் அதை விட்டு அகன்றி விடுகின்றன. இவ்வுலகமே மாயையிலிருந்து உருவானதுதான். இவ்விரண்டிற்கும் உள்ள உறவு காரணகாரிய உறவுதான். உண்மையில் மாயையே ஒரு உருவத்தை ஏற்றுக்கொண்டு இவ்வுலகமாக காட்சியளிக்கிறது. இவ்வுலகம் தோன்றுவதற்கு முன் மாயையின் நிலை என்ன என்பதை சிந்தித்தால் அது அவள் தோன்றாத நிலை, பரமாத்மாவுடன் ஒன்றுபட்ட உருவெடுக்காத நிலை. உருவெடுத்த நிலையோ உருவெடுக்காத நிலையோ மாயை எப்பொழுதுமே பரமாத்மா ரூபம்தான். ஆகவே இந்த மாயை பரமாத்மாவிலிருந்து பிரிக்க முடியாத பரமாத்மாவின் ஒரு பாகமே. மாயை தமோகுணத்திலிருந்து உயிரில்லாதவையும் நகர முடியாதவையுமான பொருட்களை சிருஷ்டி செய்தது. இது மாயையின் முதல் சிருஷ்டி காரியம். பிறகு மாயையினுடைய ரஜோகுணம் பரமாத்மாவின் சித்குணத்துடன் சேர்ந்து உணர்வுள்ள நகரக்கூடிய ஜீவராசிகளை இக்கூட்டு சக்தி வெளிப்படுத்தும் வகையில் சிருஷ்டி செய்தது. மாயையின் சத்துவ குணம் புத்தியை சிருஷ்டி செய்தது. புத்தி ஆனந்தத்தில் ஊடுருவி சிருஷ்டி என்னும் விளையாட்டை பூரணமாக்கியது. இவ்வாறாக மாயை பலவிதமான மாற்றங்கள் அடையக்கூடியவள். அவள் அசைந்து செயல்பட ஆரம்பிக்காவிட்டால் முக்குணங்களும் தோன்றா நிலையிலேயே இருந்து விடுகின்றன. சிருஷ்டி என்று ஏதும் நடப்பதில்லை. முக்குணங்களுடன் செயல்பட ஆரம்பிக்கும் வரை மாயை தோன்றா நிலையிலேயே இருக்கிறாள். தானே ஒடுங்கிய நிலையில் இருக்கும் வரை அவள் தோன்றா நிலையிலேயே இருக்க முடியும் என்று அறிந்து கொள்ள வேண்டும். மாயை பரமாத்மாவின் சிருஷ்டி. உலகம் மாயையின் சிருஷ்டி. பார்ப்பதனைத்தும் பிரம்மமே எனும் சொற்றொடருக்கு பரமாத்மா, மாயை, இவ்வுலகம் இம்மூன்றும் ஒன்றே என்றுதான் பொருள் கொள்ள வேண்டும். இந்த உரிமையை நாம் அனுபவிப்பது எப்படி என்று தெரிந்து கொள்ள நாம் அந்த குருவை, இறைவனை சரணடைய வேண்டும். வேறெந்த சிந்தனையும் இல்லாமல் என்னையே நினைத்து யாண்டும் என்னையே உபாசிக்கும் நித்திய யோகிகளுக்கு யோக சேமத்தை அளிப்பதை என்னுடைய சத்திய பிரமாணமாக கருதுகிறேன். ஸ்ரீமத் பகவத்கீதையின் இந்த உறுதிமொழியை பேருண்மையாக எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று சாயி திருவாய் மொழிகிறார். உணவுக்கும் உடைக்கும் பஞ்சமே இல்லை. அவற்றின் பின்னால் அலைய வேண்டாம். இறைவனின் அரசபையில் கௌரவம் தேடுங்கள். அவருடைய அருளையே கெஞ்சி வேண்டுங்கள். அவருடைய பிரசாதத்திற்காகவே முயற்சி செய்யுங்கள். உலகியல் புகழ் தேடாதீர். பாராட்டுபவர்களுடைய தலையசைப்பை நாடி உம்முடைய கவனம் ஏன் திரும்ப வேண்டும்? உன் இஷ்ட தெய்வமன்றோ காருண்யத்தால் உருகி வியர்வையை தபதவென்று பெருக்க வேண்டும். இந்த லட்சியத்திற்கு நீ எவ்வளவு வேண்டுமானாலும் பாடுபடு. புலன்கள் அனைத்தும் பக்தி பெருக்கால் மூழ்கடிக்கப்பட்டு புலனின்ப நாட்டங்கள் எல்லாம் பக்தியுடன் கூடிய வழிபாடாக மாற்றம் எய்தட்டும். ஓ, அந்நிலை எவ்வளவு அற்புதமானது! இம்மாதிரியான வழிபாடு இதர வழிகளில் ஆசை வைக்காது என்றென்றும் நிலைக்கட்டும். மனம் மற்ற விஷயங்கள் அனைத்தையும் மறந்துவிட்டு இறைவனுடைய பாபாவின் நாமஸ்மரணத்திலேயே நிலைத்து நிற்கட்டும். இவ்வாறெல்லாம் இதனுடைய ஆசிரியர் கோவிந்த ரகுநாத தாபோல்கர் ஐயா அவர்கள் ஒவ்வொரு அத்தியாயத்திலும் சாயியினுடைய வர்ணனை, அதற்கு பிறகே அவர் அதன் மூல கதையை கூறுகிறார். குருபாதமே கதி.